நம்ம திரு அக்னீஸ்வரன் கிட்ட பல ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. திரு அக்னீஸ்வரன், இப்ப அதிமுகவும் அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அது திமுகவுக்கு கூடுதல் வலு சேர்ப்பதாக அமையாதா? அரசியல் களத்தில் பொறுத்த அரசியல் ரீதியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களும் மறைந்து போன மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் இல்லை. ஆகவே அந்த இரண்டு தலைவர்களும் எப்படி உயரத்தை எட்டினார்களோ அதே உயரத்தை இந்த தொகுதி மறு சீரமைப்பை தமிழ்நாடு எட்ட வேண்டும், அதே கொள்கையோடு இருக்கணும் அப்படின்னு நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை சொல்கிறாங்களே மேடம், இந்த மும்மொழி கொள்கையில் கூட தமிழ்நாட்டில் 2 மொழி அப்படின்னு, உள்ளூருக்கு ஒரு மொழி தமிழ், உலகத்திற்கு இணைப்பு மொழி ஆங்கிலம், அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இந்தியா முழுவதும் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் என்று சொன்னாங்கல்ல, அதில் 91வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய நாட்டில் இதே பாஜக அரசாங்கம் அன்றைய உள்துறை அமைச்சர் தான் நாடாளுமன்றத்தில் பேசினார். என்ன? டோக்ரி, போடோ, மைதிலி, சந்தாளி, இந்த மொழிகள் எல்லாம் ஆட்சி மொழி ஆக்கப்பட வேண்டும் என்று 18 மொழி. 1950 இந்தியாவினுடைய ஆட்சி மொழி 14 மொழி. 2003 22 மொழிகள் என்றால் அந்த 22 மொழிகளில் நீங்க ஆட்சி மொழி ஆக்கிட்டீங்களா? மதிக்கிறீங்களா? சரி, தமிழ் நம்ம நோட்டில் எந்த இடத்தில் இருந்ததை எந்த இடத்துக்கு கீழே மாத்தினீங்க? அது மட்டும் இல்ல, நான் இவ்வளவு நாளா தமிழக அரசாங்கம் கேட்கக்கூடிய நிலுவைத் தொகை 2152 கோடி, அதை ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிற? கொடுத்துட்டு நீங்க சொன்னா பரவாயில்ல. ஆனால் இதையே நான் கேட்கிறேன், ஆலயத்துக்குள்ள போறதுக்கு மட்டும் ஒரே மொழி, அது சமஸ்கிருத மொழி. ஆனால் கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருகிற போது அது 3 மொழி அப்படின்னா, நான் இப்ப கேட்கிறேன், அதாவது 3ஆவதுல ஒரு பரீட்சை, 5ஆவதுல ஒரு பரீட்சை, 8ஆவதுல ஒரு பரீட்சை. நான் தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவினுடைய தலைவர் அவர் இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய பிரதமர்கிட்ட எத்தனை சட்டத்தை உருவாக்குறீங்களே, 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்கும் 10ஆவதுக்கும் 12ஆவதுக்கும் பொதுத் தேர்வு இருக்கு, இத்தனை பொதுத் தேர்வு வைக்கிறீங்களே எப்பா? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரே ஒரு கல்வி தகுதி, குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்களா? குற்றப்பின்னணியை நான் கேட்கல, அது அண்மையில தகவல் வந்திருக்கு, அதை விட்டுருவோம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த சட்டத்தை பிஞ்சு குழந்தைகள் ஒரு மொழியை எத்தனை சார், பின்லாந்திலேயே 7வது வயசுக்கு பிறகு 7 வயசுக்கு பிறகுதான் 1ஆவதிலே சேர்க்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு புத்தக சுமையை கொடுத்து அறிவு நுட்பத்தை கொடுத்து இப்ப திடீர்னு 3 மொழியை கத்துக்குங்கன்னா நான் என்ன கேட்கிறேன்? கத்துக்கிறோம். சரி, ஆனா ஆலயத்துக்குள்ள நீங்க 3 மொழியை ஓதுவீங்களா? சரி, மொழி பத்தி இது உங்களுடைய கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்வி, தற்போது அனைத்து கட்சி கூட்டத்துல அதிமுகவும் பங்கேற்க போகுது அப்படின்னு திரு எடப்பாடி சொல்லியிருக்காரு. இது திமுக அவருடைய கரங்களுக்கு கூடுதலாக வலு சேர்ப்பதாக அமையாதா? தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதிதான் அதிமுக செயல்படும். அது செயல்படுகிற கட்சி, அப்படித்தான் நான் நினைக்கிறேன், அப்படித்தான் நடந்திருக்குது. வெறும் வாய் சவடாலில் கொடுக்கிற கட்சி அதிமுக கிடையாது. திமுகவுக்கு வலு சேர்ப்பதற்காக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் ஓகே நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லல. தமிழ்நாட்டு நலன். நீங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க, உங்களால் பெற முடியவில்லை. நீட்டு விலக்குக்கு அதிமுக ஆதரவு கொடுத்துச்சு, உங்களால் இதுவரை பெற முடியவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களால் பெறவும் முடியாது. ஆனால் 7.5 திமுக ஆதரவு இல்லாமலேயே கொண்டு வந்தார் முன்னாள் முதலமைச்சர். ஆகவே இது நாட்டு நலன் கருதி. இருமொழி கொள்கையா? ஆம், இருமொழி கொள்கை தான், அதுல மாற்றமே இல்ல. மறுசீரமைப்பு என்பது எப்பா ஒரு நல்லது செஞ்சா விமர்சனத்தை மட்டும் பாஜக மேல ரொம்ப சாஃப்ட் டோனா வைக்குது அப்படின்னு திரு பிரியன் சொன்னாரே, அது நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் சொல்றது முழுக்க தப்பு. இது சாஃப்ட் டோனு, மிடில் டோனு, ஹை டோன்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு 2 கதவு தான், சில நேரத்தில் ஒரே கதவு கூட இருக்குது. ஆனா பிரியன் சார் சொல்றபடி பார்த்தா 2 கதவு, அதிமுகவுக்கு 2 கதவு, அந்த 2 கதவுமே திறந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு, இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு. 2 கதவையும் திறந்திருந்தா அந்த வீட்டில் நம்ம இருக்க முடியுமா? இது என்ன கணக்கு? இது
2 கதவையும் திறந்து வைத்திருந்தால் ஒரு கட்சி கூட்டணிக்கான வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறதா அப்படின்றதா நான் மீண்டும் கேட்கிறேன். அடுத்த சுற்றுல அவர் பதில் சொல்லிட்டு டக்குன்னு உள்ள வந்துருவாரு. இப்ப மதிவாணனும் ஆசீர்வாத ஆச்சாரியும் போது மாதிரி நான் இப்ப கேட்கிறேன், 2 கதையும் திறந்து வைத்திருந்தது அதிமுகவா? அதிமுக என்னைக்காவது அதை பத்தி பேசியிருக்கா? நான் கேட்கிறேன், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தான் சொல்லுது கதவை திறந்து வைத்திருக்கிறோம் என்று. அதிமுக என்றைக்காவது சொன்னது உண்டா? அது சொல்லுங்க. இல்ல, தமிழகத்துல ஆளும் அரசை திமுகவை விமர்சிக்கிற அந்த டோனும் நீங்க பாஜகவை விமர்சிக்கிற அந்த டோனும் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா? நீங்க நிறைய இடத்துல தப்பாவே மக்கள்கிட்ட கருத்தை விட்டுறாங்க. அதுதான் இப்ப மக்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. எப்படின்னா, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தங்கள் உரிமைக்காக போராடுகிறது, அது பேசுகிறது. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள் கால் பதிக்க வேண்டும், தமிழர்கள் மெத்த படித்தவர்களாக அறிவுஜீவிகளாக வாழுகிறார்கள், ஆகவே ஜிஎஸ்டி நிறைய கட்டுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு பணத்தை புடுங்கிட்டோம், இதே நேரத்தில் அவர்கள் படிக்க விடாமல் ஆக்கிவிட்டால், அவர்கள் மீண்டும் கைநாட்டுகளாக மாற்றிவிட்டால் அறியாமையில் அவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள் என்கிற நப்பாசையில் பாஜக இந்த முடிவை எடுத்திருக்க கூடும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுகவும் அதிமுகவும் மாநில கட்சிகள் உயர்ந்த கட்டமைப்பை வச்சிருக்குது. எதிர்க்கட்சி நேற்று கூட முன்னாடி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாரும் எதிர்க்கட்சி தான், ஆனால் சட்டமன்றத்திற்குள் எது கட்சி எதிர்க்கட்சியோ அதுதான் நாட்டின் எதிர்க்கட்சி. ஆகையினால இவங்களை பொறுத்தளவுல எதையாவது ஒண்ணு சொல்லி, நான் இப்ப கேட்கிறேன், இவ்வளவு சொல்றாருல நம்ம ஆசீர்வாத ஆச்சாரி அவர்கள் பதில் சொல்லட்டும். உலகத்திலே 6 மொழிகள் தான் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த மொழி. அது லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, சீனம், மாண்டரின், அது மாதிரி சமஸ்கிருதம், அது மாதிரி தமிழ். இதுல பேசக்கூடிய மொழிகள் 2 சீன மாண்டரினும் தாய் தமிழும் தான். ஆகவே இந்த 2 மொழிகள்ல ஏன் ஹிந்தி வந்துச்சாங்க, ஏன் வரல? அப்ப வராத மொழிக்கு நான் இப்ப கேட்கிறேன், இதுக்கும் சார் பதில் சொல்லிட்டோம். நீங்க தமிழ்நாட்டுக்கு பணத்தை தர மாட்டீங்க, ஆனால் மும்மொழி கொள்கையை ஆதரிக்க வேண்டும் சார் சொல்றாரு. கோத்தாரி கமிஷன். அப்ப நான் கேட்கிறேன், ஃபாசில் அலி கமிட்டி எதற்காக போடப்பட்டது? மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் தானே? அது மட்டும் இல்ல, அலுவல் மொழி விதி 1976 திரு தர்மேந்திர பிரதான் மாத்திட்டாரா நாடாளுமன்றத்தில்? அலுவல் மொழி விதி சட்டம் சொல்லுது, 1953 அலுவல் மொழி சட்டம் சொல்லுது, இது தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கையில் விதிவிலக்கு ஏற்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி அப்படின்னு வரும்போது பாஜக தான் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்று பாஜக, தாவேகா எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது தாவேகா சார்பில் 54 கட்சி இருக்கு தமிழ்நாட்டில், 54 கட்சி எதிர்க்கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக தான். பேசுவோம்.